ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து காலேஜ் போயிருப்பார். காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஷ சண்முகத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் புக்கு வந்து விட்டுட்டு போயிருப்பார். அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு, என்னடா உங்கள் வீட்டு ஆளுங்களாம் வந்திருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால், அவங்கள பார்த்தாவே ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது, சண்முகம் உடனே வந்து அவங்க எங்கள் வீட்டு ஆளுங்களடா, எங்கள் வீட்டு வேலைக்காரருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சொல்லி அங்கேருந்து சமாளிச்சுட்டு நோட் புக்கை வாங்கிட்டு போயிடுவார். இந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க 2 பேருமே கேட்பாங்க. எந்த தைரியத்தில் இவன் வந்து இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து திட்டுவாங்க. நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நம்ம போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் நம்ம அப்படி பேசியிருக்கிறோம், நம்ம போய் அங்கே கேட்க வேண்டாம், நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரன் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆர்ட்ரு வந்து எடுக்கிறேன், இந்த மாதிரி இவர் வந்து ஏற்கனவே ஒரு கல்யாண தரகர்கிட்ட வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆர்டர் எதனா வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து யார் சொல்லியிருப்பார்னா முருகன் வந்து சொல்லியிருப்பார். முருகன் சொன்னதுனால ஒரு ஆர்ட்ரு வந்திருக்குதுப்பா, காது குத்து ஆர்ட்ரு, இந்த மாதிரி நீ பண்ணுறியா, இந்த மாதிரி கேட்ரிங் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தல, இந்த மாதிரி பண்ணும்போது நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, சூப்பர்ண்ணா நான் கண்டிப்பாக செய்வேன், நான் இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. சார் நீ கடையில் தானே இருக்கிற, நீ அங்கே இரு, நான் வந்து மேற்கொண்டு மற்ற விஷயத்த பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் ஃபோனை வைப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த சந்தோஷத்தில் உள்ளார வருவார். உள்ளார வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார். என்னடா குமரன் வந்து முருகனை கேட்பார், என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைண்ணா நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆர்டர் இது மாதிரி காது குத்து ஆர்டர் வந்திருக்குதான், ஒரு 150 பேருக்கு சமையல் செய்கிற போகிறது ஆர்டரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சூப்பர்டா செய்டா, நீ உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக செய் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லின்னு இருப்பார். அதுக்கப்புறம் இவர் சதீஷும் வந்து சரிண்ணா சூப்பர்ண்ணா எதனா செய்யலாண்ணா, நம்ம கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து செய்வோண்ணா அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே அந்த கந்தசாமி பார்த்துட்டு, டே என்னடா அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ஒரு வேலையும் செய்யாத இங்கே நின்று மீட்டிங் போட்டு பேசின்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். அது இல்லைப்பா, இந்த மாதிரி ஆர்டர் எடுத்தாங்கல்ல, ஆர்டரு ஹோட்டலு, என்னடா ஒன்றுமே புரியல, என்னடா சொல்ல வரேன், இல்லை இந்த மாதிரி ஆர்டர் வந்தால் சொல்லியிருந்தார்ல, ஆர்டர் வந்திருக்குதான், காது குத்த ஆர்டரு, ஒரு 150 பேருக்கு சமைக்கிற ஆர்டர் வந்திருக்குதான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு கந்தசாமி திட்ட ஆரம்பிச்சிருவார். யாரை கேட்டுடா நீங்கள் இந்த ஆர்டர் எடுக்கிறீங்க, நம்ம சொல்கிறது கேட்கவே கூடாதுன்றது இருக்கிறீங்களா நீங்கள், அதெல்லாம் செய்ய வேணாம், இது என்ன நம்ம வீட்டு ஹோட்டலில் கிச்சனில் வேலை செய்கிறீங்களா, அந்த மாதிரி வேலை நினச்சிக்கினியா, கூட்டத்தோடு ஏதாவது ஒரு காய் தக்காளி நறுக்கி கொடுத்துட்டு வருவேன், அது உனக்கு வேலையா, தனியாக போகும்போது செய்யும் போது எல்லாமே பக்குவமாக செய்யணும், டேஸ்ட் கரெக்டாக இருக்கணும், உப்பு கரெக்டாக இருக்கணும், எல்லாமே பார்த்து பக்குவமாக பண்ணால் தான் அந்த சாப்பாடு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி ஃபுல்லாக அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார். அதுக்கு உடனே முருகன் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீ என்ன பார்த்துப்ப, நீ சின்ன பையன், உனக்கு நான் அப்பன், நான் சொல்கிறது நீ கேளு, இந்த ஆர்டர்லாம் எடுக்காத, நம்ம கடை மானத்தை வாங்கிடாத, அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் அசிங்கப்படாத, ஏற்கனவே இங்கே வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லாத இருக்கும்போது நீ எதுக்கு நீ இங்கே இருக்கிற ஆளுங்களையும் கூட்டின்னு போயிட்டு அங்கே எப்படி வேலை செய்ய வைப்ப, நீ ஏன் தேவையில்லாத வேலை செய்கிற, உன்னை சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும்போது, உடனே வந்து குமரன் என்ன சொல்லுவார்னா, ஏன்பா அவன் தான் அவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறான் இல்லை, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ஆர்டர் வந்து நம்மளே போய் எதுக்கு அவங்ககிட்டலாம் கொடுத்து அவங்களே நம்ம நம்பி கொடுக்கும்போது நம்மளே ஏன் போய் வேணான்னு சொல்லிட்டு சொல்லணும், தம்பி எல்லாம் எடுத்து நல்லா செய்வான்ப்பா, அவனை நம்பி கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரன் வந்து சொல்லுவார். எப்படின்னா போங்கடா அப்படின்ற மாதிரி தான், உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். உடனே வந்து குமரனும் சண்முகமும் வந்து இவர் சதீஷும் வந்து, அண்ணா நீ உன்னால் செய்ய முடியும்ண்ணா, நீ செய்யணும், அப்பா பேசுறதெல்லாம் யோசிக்காதண்ணே, நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி போவ, நல்ல நிலைமைக்கு வருவ, வாழ்த்துக்கள்ண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க எல்லாருமே கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் கந்தசாமியும் பாண்டியனும் போயிட்டு ஒரு ஹோட்டலில் டீ குடிக்கிறதுக்கு போவாங்க. எப்படி அங்கே கடை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி வந்து இவர் சர்வன்ட் வந்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி கடையை இன்னும் நல்லா தாராளமாக கட்டணும், பார்க்கிங் வசதியோடு சேர்ந்து நம்ம எல்லாத்தையுமே கட்டணும், அப்படியே போயிட்டு நம்ம இடத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி சொல்லுவார். டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கே இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. யார்
யார் இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு குப்பை வாரி போடுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துன்னு வந்து நம்ம போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் குப்பை கொட்டுறவங்களே வந்து திரும்ப குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வண்டியில் வருவாங்க. யோயோன்னு பாண்டி நித்து யாரோ குப்பையை மறுபடியும் கொண்டு வந்து கொட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே கேட்கும்போது, யோ நீ தான் இங்கே இத்தனை நாளாக குப்பை கொட்டின்னு இருக்கிறியா, யார் கேட்டீங்க வந்து குப்பை கொட்டுற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி வந்து திட்டுவார். உடனே அந்த குப்பை கொட்டுறவர் என்ன சொல்லுவாருன்னா, யோ புறம்போக்கு இடத்துல நான் கொட்டிட்டு போனால் உனக்கு என்ன ஐயா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உடனே பாண்டி வந்து, ஏன்பா அவர் இடத்துல குப்பை கொட்டினா அவர் கேட்க மாட்டாரா பின்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, மன்னிச்சிருங்க எனக்கு உங்கள் இடன்றது தெரியாது, இது யாரும் இல்லாத கடந்தது, அதனால தான் குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போனேன் நான், இதை வாரிடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாருவார். மெல்லமாக வாரின்னு இருப்பாங்க. யோ சுறுசுறுப்பாக வாரி எடுத்து போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கந்தசாமி வந்து வாயை பாண்டி நீ நானும் நம்ம க்ளீன் பண்ணி கொடுப்போம், அவன் அப்போ தான் டக்குன்னு எடுத்துன்னு போவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். எல்லாத்தையும் வாரி எடுத்துன்னு அவரை கிளம்பி போயிடுவார். திரும்ப இந்த மாதிரி வந்து இங்கே குப்பையெல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கந்தசாமி பாண்டிங்கிட்ட தான் கேட்பாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இவன் குப்பை கொட்டினதுனால நம்ம வந்து பார்த்தோம் சொல்லிட்டோம், வேறு யாருன்னா வந்து குப்பை கொட்டிட்டு போனால் என்ன பண்ணுறது, இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாண்டியன் என்ன சொல்வார்னா, நம்ம வேலி போட்டுருவோம், இல்லைன்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அவ்வளோலாம் என்கிட்ட காசெல்லாம் செலவு பண்ண முடியாது, சிம்பிளாக எதனா ஒரு வழி சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, வேணால் ஒரு கட் அவுட் வைப்பா, இந்த மாதிரி இந்த இடம் வந்து லக்ஷ்மி மெஸ்ஸுக்கு சொந்தமான இடம், இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி ஒரு பேனர் மாதிரி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம இதே செய்வோம், முதல்ல நாளைக்கே ரெடி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே எபிசோடு வந்து முடிச்சிடுவாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி வந்து குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. உடனே சண்முகம் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஒரு காஃபி வேணும், காஃபி போட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு உடனே வந்து சரஸ்வதி, உங்களுக்கு காஃபி வேணும் நீங்கள் தான் போட்டு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்றது பார்த்திங்கன்னா, காலேஜில் நோட் புக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது இவங்க வேலைக்காரி அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா, இவர் கேட்டிருப்பாங்க இல்லையா, உடனே வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உடனே முருகன் வந்து, அப்படி சொல்லுங்க அண்ணி, அப்படி அதுதான் வேணா அவனுக்கு தேவைன்னா அவன் போய் போட்டு குடிக்கட்டும், இங்கே யார் போட்டுன்னு வந்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவர் படிச்சுன்ற புக்கை தூக்கி தூரம் போட்டுட்டு ஓடி வந்து நேராக லக்ஷ்மிகிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த வேலைக்காரிக்கு ரொம்பவே திமிரு அதிகமாகிடுச்சு, ஒரு காஃபி போட்டுன்னு வந்து கொடுன்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப திமிராக, உனக்கு வேணும்னா நீயே போய் போட்டுக்கன்னு, வேலைக்காரியாக இருந்தவள கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப திமிரு பிடிச்சி போய் ஆளுது, இவளெல்லாம் வீட்டு விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவன் மரியாதை இல்லாத சண்முகம் வந்து பேசின்னு இருக்கும்போது லக்ஷ்மி வந்து ஓங்கி பலார்னு கன்னத்தில் அறைவாங்க. எல்லாருமே நின்று அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. யாரை வந்து வேலைக்காரின்ற, அவள் இந்த வீட்டு மூத்த மருமவ, அவள் தான் மருமவ, உங்கள் அண்ணன் பொண்டாட்டி, உனக்கு அண்ணி, அவளை போய் வேலைக்காரின்னு கேட்குற, மரியாதை இல்லாத பேசுகிற, உனக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவர் வாயை முடியும் அமைதியாக போவாங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, அவள் இந்த வீட்டு மூத்த மருமவ, எல்லாரும் அண்ணின்னு தான் கூப்பிடணும், எல்லாரும் மரியாதையோடு பேச கற்றுக்கோங்க, சும்மா இவங்க இஷ்டத்துக்கும் பேசின்னு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சரஸ்வதியை வந்து தூக்கி வச்சு இவங்க லக்ஷ்மி பேசுவாங்க. உடனே சரஸ்வதி வந்து, என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அடிக்கக்கூடாது இல்லை, நீங்கள் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அது என்னம்மா வீட்டுக்கு வந்த மருமவளை போயிட்டு இவ வேலைக்காரின்னு பேசுறது என்னம்மா பழக்கம் அது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் இப்போ நடந்த விஷயத்த வந்து சரஸ்வதி வந்து லக்ஷ்மிகிட்ட சொல்லுவாங்க. இவன் இப்படியா சொன்னான்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்கு போவாங்க. அத்தை நீங்கள் அடிக்காதீங்க விடுங்க, ஏதோ அவன் சின்ன பையன் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அவரும் வந்து எதுவும் கேட்க வேணாம் சொல்ல வேணான்னு தான் சொன்னார், நான் தான் உங்ககிட்ட தெரியாத சொல்லிட்டேன் போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து சரஸ்வதி சொல்லுவாங்க. அதுக்கு என்னம்மா வீட்டு அண்ணியை போய் இவன் வேலைக்காரின்னு சொல்லுவானா, அவங்க அண்ணனை வேலைக்காரன்னு சொல்லுவானா, இவன் அவ்வளோ திமிரு பிடிச்சி போச்சா, இவன் படிக்க வைக்கிறான், இவனை மட்டும் படிக்க வைக்கிறாங்கன்ற திமிரில் ஆடுறானா, இதே கூட தான் சண்முகம் இவன் சதீஷ் கூட தான் படிக்கிறான், அவனும் இவனை மாதிரியா இருக்கிறான், வீட்டு பொறுப்பை தெரிஞ்சு வீட்டு கஷ்டத்தை தெரிஞ்சு படிக்கவும் செய்கிறான், வீட்டு வேலையும் செய்கிறான், இவன் வெறும் படிக்கிற வேலையை மட்டும்தானே செஞ்சுட்டு இருக்கிறான், இவனுக்கு எங்கேருந்து அவ்வளோ திமிரு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி வந்து மறுபடியும் அடிக்கிறதுக்கு போவாங்க. அப்புறமேட்டு எல்லாருமே போய் தடுப்பாங்க. அதுக்கப்புறம் முருகன் வந்து, விடுமா ஏமா சும்மா அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு, ஏண்டா நீங்களும் அவங்க கூட பிறந்தவங்க தான், நீங்களாம் எவ்வளோ மரியாதையாக பேசுகிறீங்க, இவனுக்கு என்ன அவ்வளோ திமிரு அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி பேசுவாங்க. இவர் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அங்கே என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி கந்தசாமி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க, அவங்க வேலையை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி சொல்லுவாங்க. அடுத்தது எல்லாருமே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நடந்த விஷயத்த வந்து லக்ஷ்மியை வந்து
கந்தசாமி கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து அந்த மாதிரி சொல்லலாம், அது தப்பு இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் கேட்பார். இருந்தாலும் நான் அடிச்சிட்டேங்க, நீங்கள் மறுபடியும் போய் எதுவும் கேட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அவன் படிக்கிற பையன் ஏன் அவனை கை நீட்டி அடித்த லக்ஷ்மி, என்கிட்ட எது இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே நீ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, என்னங்க அவனுக்கு அவ்வளோ திமிரு, அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன், சரி விடுங்க நீங்கள் எதுவும் கேட்டுக்காதீங்க, மறுபடியும் எதனா சொன்னான்னா பேசினான்னா அவன் பேச மாட்டான்னு நினைக்கிறேன், பேசினான்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க லக்ஷ்மி சொல்லி சமாளிப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு போகும்போது தான் இவங்க இந்திராவை வந்து மறுபடியும் கால் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். யோ என்ன ஆச்சியா, வண்டி கொடுத்து இத்தனை நாள் ஆகுது, என்ன வண்டி ஆட்டையை போட்டுட்டியா இல்லை வண்டி விற்று தின்னுட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஏம்மா நீ என்னம்மா பேசின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து கேட்பார். பின்ன என்ன எத்தனை நாள் ஆச்சு வண்டி வேணும், ஏமா நேத்தனமாக இடிச்சிட்டு போனான், அவன் ரெடி பண்ணுறது இல்லையா, ரெடி பண்ணிவிட்டு சொல்லுவாம்மா, சொன்னான்னா கொண்டு வந்து விடுறாம்மா, எங்கம்மா கொண்டு வந்து விடணும் நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, இது மாதிரி ஹாஸ்டலில் இந்த ஏரியாவில் இருக்குது கொண்டு வந்து விட்டுட்டு போ அப்படின்னு. நீ ஹாஸ்டலில் இருக்கிறியா, உங்கள் வீடு இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து கேட்பார். யோ உனக்கு ஏன் அதெல்லாம், வண்டி கொண்டு வந்து விடுனா விட்டுட்டு போயே அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து சொல்லுவாங்க. வரேம்மா, நான் வந்தேன்னா உனக்கு அங்கே வந்து கால் பண்ணுறேன், வெளியில் வண்டி விட்டுட்டு அப்புறம் கால் பண்ணுறேன், நான் முதல்ல அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவரை வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி அதுக்கப்புறம் பேசிவிட்டு ஆர்டர் பிடிக்கிறதுக்கு போவார். அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஆர்டர் எடுக்கிற மாதிரி தான் போவாங்க. ஆர்டர் நல்லபடியாக செய் முருகா, உனக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷனில் வந்து அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்து அவர் வந்து சொல்லிட்டு போவார். ரொம்பவே தேங்க்ஸ், நான் மறுபடியும் வேறு எதனா ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா, எனக்கு கமிஷன் வருதுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன்ப்பா நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புவார். இவர் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பார். இவர் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கைப்பக்குவம் நல்லா இருக்குது, என்ன எத்தனை வருஷம்ப்பா இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன், இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது, எல்லாமே டேஸ்ட் பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு போவாங்க. ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு. எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் எதனா வந்தால் கண்டிப்பாக நான் உன்னை தான்ப்பா தம்பி கூடுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறவர் வந்து முருகனை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்திரா மூலயமா தான் ஒரு பாசிட்டிவாக நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிக்குதுன்னும் போது இந்திரா மேலே வந்து இவருக்கு வந்து ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் சொல்லிட்டு காதலாக வந்து மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.